கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் எரேமியா 31:16 சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அறாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள், நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாக உன் கண்ணீரை அடக்கிக்கொள் என்று சொல்லி அதுல 19 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்கி ஞானி கொண்டும் இருக்கிறேன், என் இளர் வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். ஹல்லேலூயா. எங்க எப்பிராயிமுடைய காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய கிரியைகளை நினைத்து தேவனை விட்டு பின்வாங்கின நிலையை நினைத்து அவர் மனஸ்தாபப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறதை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்டேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அப்படி கேட்டவர் சொல்லுகிறார், எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்பதை எப்பிராயிமுடைய வாழ்க்கையில நிரூபிக்கிறார். அதான் சொல்றார், நம்ம மனஸ்தாபப்படும் பொழுது ஆண்டவர் மனதுருகிற தெய்வமா இருக்கிறார் நம் மீது. ஏனென்றால் நாம் அவருக்கு அருமையான பிள்ளைகளும் அருமையான குமாரர்களுமாய் இருக்கிறபடினாலே அவருடைய இரக்கமான உருக்கங்களினாலே நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் சொல்லுகிறார் என்னன்னா, ஓசியா 11:8 எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று சொல்லுகிறார். ஆமென். அப்படியாய் அவ்வளவா எப்பிராயிம் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் நேசித்து சொல்லுகிற காரியத்தை நான் பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவ்வளவாய் நேசிக்கிறார். நம்மளுடைய தப்பிதங்களை சற்று நின்று நிதானித்து நம்ம அதற்காக மனஸ்தாபப்படும் பொழுது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை அப்படியே உரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்ம மேல உருக்கமான இரக்கத்தை காட்டுகிறவராய் இருக்கிறார். நாம் அழுது கொண்டு மனஸ்தாபப்படுகிறதை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவர் கர்த்தர் நல்லவர். இப்படியாய் அவர் நம்மளை கைவிடவும் மாட்டார், நம்மளை மறக்கவும் மாட்டார். எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய தப்பிதங்களுக்காக நாம் மனஸ்தாபப்படும் பொழுது அவரும் இறங்கி வந்து நம்மளை தேற்றுகிற திடப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அத 1 தெசலோனிக்கேயர் 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் எங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் என்ன பண்ணுவோம்னா நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படி உருக்கமாய் இறங்குகிற தேவனுக்கு நாம் அருமையான பிள்ளைகளாகவும் குமாரர்கள் இருக்கிறோம் என்பதை எண்ணி நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அத பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 1:15 சொல்லுகிறார், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்லுகிறார் பவுல். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்மளை அழைத்த தேவன் எப்படின்னா நம்முடைய கிருபையினால் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கண்ணுக்குள்ளே கண்ணீர் வருவதுமேனோ, நெஞ்சுக்குள்ளே என்னை மறந்ததுமேனோ, சொல்லி அழைத்த தேவன் அல்லவா, உனக்குள் வாழ்வது ஜீவன் அல்லவா, எப்படி நான் மறப்பேன் உன்னை, எப்படி கைவிடுவேன், எப்போதும் உன்னோட
இருக்கிறேன் நானே. உனக்குள் கலக்கங்கள் வருவதும் ஏனோ, நெஞ்சு கண்ணுக்குள்ளே கண்ணீர் வருவதும் ஏனோ. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை கண்டேன். எத்தனை பேர் இருந்தும் உன்னை மட்டும் தெரிந்து கொண்டேன். என்னோட கண்களை நான் உன் மேலதான் வச்சிருந்தேன். என்னாலும் உனக்கு நல்ல ஆலோசனை சொல்லித் தந்தேன். ஏன் இந்த வேதனைகள், வீணான சோதனைகள், நீ என்னை மறந்தா உன்னோட பாவங்கள். ஆனாலும் நான் மன்னித்தேன், நான் சிநேகித்தேன். மண்ணென்று நினைவு கண்ணுக்குள்ளே கண்ணீர் வருவதும் ஏனோ, நெஞ்சுக்குள்ளே என்னை மறந்ததும் ஏனோ. ஆமென். ஆண்டவருடைய வருத்தம் இந்த பாடல் மூலமாய் நமக்கு வெளிப்படுகிறது. அந்த வருத்தத்தை சந்தோஷமாக்குற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். கர்த்தர் என்னாலும் சந்தோஷப்பட்டு நமக்காக அவர் மகிழ்ச்சி அடைகிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம மறப்பதற்கு காரணம் நம்மளுடைய பாவங்களும் மீறுதல்கள் தான். ஆனா சில வேளை ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டாரேன்னு சொல்லுவான். அது ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறவர் அல்ல. நமக்குள்ள இருக்கிற கிரியைகளை நீக்கும் பொழுது அது தண்டனை போல நமக்கு தோன்றும். ஆமே. ஆனாலும் கர்த்தர் அவருடைய இரக்கத்தின்படி நமக்கு, அவருடைய உருக்கத்தின்படி நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற நாம் யாரா இருந்தாலும் அந்த உருக்கத்தின்படி இறங்குகிறவரை, நம் மனஸ்தாபப்படுகிறதை கேட்கிறவரிடத்திலே நம் காரியங்களை சொல்லுவோம். அவர் நம்மளை கருத்தாய் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. God bless you.